رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربنا زدنا علما. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு கீழு ஜன்னாயம் தஸ்னீம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோவில் கேட்ட கொஷனுக்கு ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். நான் என்ன கொஷின் கேட்டேன்? அல்லாஹ் எதில் தாராளமானவன்? இதுக்கான ஆன்சர் மன்னிப்பதில். கடமையான தொழுகையை முடிக்கும் போது திக்ர் செய்யும் நடைமுறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் இருந்தது. ஒவ்வொரு ஃபர்லான தொழுகைக்கு பிறகு சஹாபாக்கள் அனைவரும் திக்ர் செய்துள்ளார்கள். திக்ர் என்பது மனிதனுக்கும் அல்லாஹ்விற்கும் இடையே நடக்கும் ஒரு மகத்துவமான உடன்படிக்கை. திக்ர் செய்தவனுக்கும் திக்ர் செய்யாதவனுக்கும் உள்ள வேறுபாடு உயிரோடு உள்ளவனுக்கும் இறந்தவனுக்கும் உள்ள வேறுபாட்டை போன்றது. யார் ஒருவர் தொழுகை முடித்த பிறகு வுதுவோடு யாரிடமும் பேசாமல் திக்ர் செய்வார்களோ அவர்களுக்காக மலக்குமார்கள் அல்லாஹ்விடம் இந்த அடியானின் பாவத்தை மன்னிப்பாயாக என்று துவா செய்வார்கள். திக்ர் எடுப்பதால் நம் மனதில் உள்ள கவலைகள் நீங்கி உள்ளம் அமைதி பெறுகிறது. மலக்குமார்களின் துவாவும் நமக்கு கிடைக்கின்றது. நாம் சொல்லும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் பல நன்மைகளும் கிடைக்கின்றன. இந்த நன்மைகள் எல்லாம் பதிவு செய்யப்படும் புத்தகத்தில் பதிவு செய்யப்படுகிறது. ஒரு 5 நிமிஷம் செலவு பண்ணி தொழுகை முடித்து நாம் செய்யும் திக்ரால இவ்வளவு நன்மைகள் நமக்கு கிடைக்கிறது. இன்றைக்கி நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு வேற தொழுகைக்கு பிறகு ஓதிய திக்ரதா சொல்ல போகிறேன். தொழுகை முடிந்து இந்த திக்ர்களை ஓதி பிறகு துவா செய்யும் போது நம் தேவைகள் தடையில்லாமல் நிறைவேறும். சுபஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹு அக்பர். இந்த 4 திக்ர்களை தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகை முடிந்து ஓதியுள்ளார்கள். இதை செய்வதன் மூலம் நம் தேவைகள் நிறைவேறும், நம் பாவங்கள் மன்னிக்கப்படும். அது மட்டுமில்லாமல் இன்னொரு சிறப்பும் இருக்கு. வசதி உள்ளவர்கள் தங்களிடம் உள்ள பணத்தில் ஒரு பகுதியை சதகா செய்து நன்மையை பெறுவார்கள், குர்பானி கொடுப்பார்கள். இஸ்லாத்தின் 5வது கடமையான ஹஜ்ஜையும் செய்து விடுவார்கள். ஆனால் பணம் இல்லாத ஏழைகள் இந்த காரியங்களை செய்ய முடியாது. ஆனால் அவர்களுக்கும் ஆசை இருக்கும். நம்ம கிட்ட காசு இருந்தால் இந்த செயல்களை எல்லாம் செய்திருக்கலாமே, இன்னும் அதிகமாக நன்மைகள் நமக்கு கிடைச்சிருக்குமே, நம்ம கிட்ட பணம் இருந்தால் அல்லாஹ்வின் இல்லமான காபாவை போய் பார்த்துருக்கலாமே என எத்தனையோ ஏழைகள் ஏங்குவார்கள். இந்த ஏக்கம் சஹாபாக்களிடமும் இருந்தது. அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சொன்னபோது நபி அவர்கள் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் சுப்ஹானல்லாஹ் 33 தடவை, அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை, அல்லாஹு அக்பர் 34 முறை சொன்னால் கோடீஸ்வரர்கள் செய்யும் அமலை நீங்கள் முந்தி விடுவீர்கள் என கூறியுள்ளார்கள். தொழுகைக்கு பிறகு இந்த திக்ர்களை நாம் சொல்லும்போது சதகா செய்த நன்மை, ஹஜ் செய்த நன்மையும் நமக்கு கிடைத்துவிடும். இவ்வளவு சிறப்பான இந்த 4 திக்ர்களை நாம் தினமும் சொல்லி வந்தால் இன்ஷா அல்லாஹ் நம் வாழ்க்கையில் பல மாற்றங்களை சந்திக்கலாம். இந்த திக்ர்களை தனித்தனியாக சொல்லாமல் சுபஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் இப்படியும் சொல்லலாம். எப்படி சொன்னாலும் நன்மை கிடைக்கும். மிகவும் இலகுவான திக்ர்கள் இவை போதும் நமக்கு. இந்த உலகிலும் சந்தோஷமாக வாழலாம், மறுமையிலும் பல நன்மைகளை சிறப்புகளை அல்லாஹ் தருகின்றான். மேலும் இந்த திக்ர்களை இரவு ஓதும்போது நம் மனதில் உள்ள கவலை மற்றும் உடல் வலி இவைகளுக்கும் நிவாரணமாக இருக்கும். அதனால இந்த 4 திக்ர்களை தொழுகை முடிந்து ஓதுங்க. நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது ஓதுங்க, நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஓதுங்க. இன்ஷா அல்லாஹ் உங்கள் வாழ்க்கை நல்ல முறையில் மாறும். அல்லாஹ்வை எண்ணி திக்ர் செய்பவர்களின் கூட்டத்தில் அல்லாஹ் நம்மையும் சேர்த்து சிறப்பாக்குவானாக. ஆமீன். ஓகே, இப்போ ஃபைனலி கொஷின் டைம். திருக்குர்ஆன் 17வது அத்தியாயம் 110வது வசனம் எது தொடர்பாக அருள பெற்றது? இதுதான் இன்னைக்கான கொஷின். இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்கள், நான் நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுற வரைக்கும். சுபஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன வஸ்ஸலாமு அலல் முர்சலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.